இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இயேசு என் கூட பேசுவார் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி விசுவாசிச்சீங்கன்னா இயேசு என் பிரச்சனையை மாத்துவார், இயேசு என் வியாதியை மாத்துவார், இயேசு என் வறுமையை மாத்துவார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கே அந்த காரியங்களை பெரிய ஒரு மாற்றத்தை தெய்வம் கொண்டு வருவார். அல்லேலூயா. இயேசுவை நம்பிட்டீங்கன்னா உடனே உங்க வாழ்க்கையில அற்புதத்தை கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. இன்றைக்கு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் தொடர்ந்து நம்ம வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உம்மை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தர் இந்த சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ பட்ட பிரயாசத்துக்காக ஒரு கூட்ட ஜனங்களை தெய்வம் இந்த திருச்சபைக்கு கொடுக்க போறார். எல்லாம் கையை தட்டி கர்த்தர் நாமத்தை படுத்தும். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். எல்லாரும் கையை தட்டி கர்த்தர் நாமத்தை படுத்தும். இப்பொழுதும் நெருக்கத்தோட, பிரச்சனையோட, வேதனையோட, கடத்தோட, கைவிடப்பட்ட நிலைமையோட, அவமானத்தோட, வியாதியோட இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறாரு, யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசித்து அவர் இன்றைக்கு இரவு வேளையிலே உங்களை தொடும்படியாக, உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை சுகமாக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த மைதானத்திலே அவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை